ராத்திரி நேரம் கொஞ்சம் கஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தொட்டுக்கிட்ட இந்த கூட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சது அப்படிமோ, இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. இது ஆனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். ஆனால் எங்கள் அம்மாலாம் ரொம்ப செய்ய மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நானாக ஆசைப்பட்டு ஏம்மா இதை செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு இந்த சுட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கஞ்சிக்கு. அதுக்கு ஒரு 2 கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஞாபகம் வந்துட்டு சரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் சுட்டுக்கிட்டேன். முந்திலாம் அடுப்பு இருக்கும் வீடுகளில், இப்போ அடுப்பும் கிடையாது. அதனால் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு தான் சுட வேண்டியிருக்கு. முதல்ல வந்து கத்திரிக்காவை 2ஆக கீறிட்டு அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி போட்டு கிடக்கான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தோலை உரித்து வச்சுக்கலாம். இதுக்கிடையில் பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம அந்த காஞ்ச வத்தல் இருக்குல்ல, அதை லைட்டாக சுட்டு அதை பிச்சு போட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள புளி பார்த்துக்கோங்க. அதை நான் வந்து அந்த தோலெல்லாம் உரித்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதில் 2 எடுத்து ஊற போட்டுட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து தானே இருக்குது சுட்டு, அந்த வாசமே ஒரு தனி வாசம்தான். அதை வந்து அப்படியே அந்த தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். தோலை உரித்து எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம், அது கூட இந்த புளி கூட அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. நம்ம கை தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கழுவிக்கிட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது. இந்த டிஷ்ஷுக்கு ப்ராப்பரான பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. என் பாசையில் கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சது அவ்வளோதான். இது உங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்வாங்களா, இது வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.